சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான். நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிஎஸ்கே அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தை வீழ்த்தி அபாரமான ஒரு வெற்றியை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 12-13 ஓவர்லேயும் மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேவின் தோல்விக்கு காரணம் என்ன? ஸோ எந்த இடத்துல போட்டியை கைவிட்டாங்க? ஸோ எதனால் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் போன சீசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்படி போச்சு, ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம போன சீசனில் சந்தித்தோம் அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் இந்த சீசன்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. போன சீசனில் சரியான முறையில் பிளேயிங் 11 செட் பண்ணாதது, சரியான முறையில் பேட்டிங் ஆர்டரை அனுப்பாதது. இந்த சீசன் சிஎஸ்கே அணி போன சீசனில் ஏன் ருத்ராஜ் கிரிக்கெட் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் போச்சு. இந்த சீசன் ஏன் இவர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்கள் போய்ட்டுருக்கு. ஸோ அதுதாங்க சிம்பிள் மெத்தட். ஸோ அந்த சீசனில் தேவையை இருக்கும்போது அவர் வரல. ஸோ இப்போ அவர் தவறான டிசிஷன் எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் போய்ட்டுருக்கு. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கியமான காரணமே சரியான பிளேயிங் 11 செட் பண்ணாதது, முக்கிய வீரர்கள் அணியில் எடுக்காதது, இளம்பெயர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தது அப்படின்றத நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சிஎஸ்கேவின் தோல்விக்கு இந்த விஷயத்தில் எல்லாம் சிஎஸ்கே அணி நம்பிக்கையோட தயாராக இந்த அடி வாங்கினாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணான்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கண்டிப்பாக இளம் வீரர்களை நம்ம நம்பி கீழே ஆட வைக்க முடியாது. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை. பட் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்ன்றதுனால சிஎஸ்கே அணி இந்த வருஷம் சாமிக்கு விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. போன வருஷம் இதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கே, இப்படியாப்பட்ட ஒரு டீம் 12 டைம் இறுதிப் போட்டிக்கு போயிருக்க ஒரு டீமாக இப்படி ஆடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டுருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு சில பல காரணங்கள், அந்த சரியான பிளேயிங் 11 செட் பண்ணாதது, அந்த இளம்பெயர்கள் எந்தெந்த இடத்துல பொசிஷனில் ஆட வைக்கணும் அப்படின்றது சரியான முறையில் கணிக்காததே சிஎஸ்கே அணியின் முக்கியமான தோல்விக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒருத்தர்கிட்ட கூட கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாவே ஸ்கோர் 150க்கு மேலே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வரல. இளம்பெயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான கேம் அவங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ அதை கண்டிப்பாக சீனியர் வீரர்ஸ் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நேற்றைய போட்டியில் சீனியர் வீரர்ஸ் தவறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த போட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக நம்மளை உருவாக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். சிஎஸ்கேவுடைய தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? அதேமாதிரி சிஎஸ்கே அணி எந்த இடத்துல கேமை விட்டாங்க அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே இன்னொரு பிக் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, முக்கிய வீரரை அடுத்த போட்டிக்கு களம் இறக்க போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ யார் அந்த முக்கிய வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வில் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்டென்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு நல்லா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு தரமான ஹிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 1 டவுன் பொசிஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா போன சீசன்லேயே நல்ல எக்ரெசிவான இன்டென்ட்டை கடைசி ஒரு 3-4 போட்டி இவர் வந்ததுக்கப்புறம் தான் சிஎஸ்கேவுக்கே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவரை வெளியே உட்கார வச்சாங்க அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே ஆகட்டும், அந்த நெட்ஸ்லேயே ஆகட்டும், பல சிக்ஸர்களை பறக்க விட்டவர் அவர் தான். ஸோ அவரையே பிளேயிங் லெவலில் கொண்டு வராமல் என்ன மாதிரியான பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ டோட்டலி அன்ஃபேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று எல்லாருமே டோட்டலி ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தே ஆகணும். முக்கிய வீரர்களுக்கு இடம் கொடுத்தே ஆகணும். சர்ப்ரைஸ்க்கானலாம் இம்பேக்டாக போட்டதுக்கு டேரெக்டாக பிளேயிங் லெவலில் போட்டுக்கலாம். கார்த்திக் சர்மா ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், ஏன் பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்றது ஒன்றுமே புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் போட்டிகளை பார்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். ஸோ முதலே வாய்ப்பு கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நீங்கள் சீனியர்ஸ் விளையாடி அவங்கள எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்க்க வச்சு அதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அந்த கேமை ரியலைஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஆனால் சீனியர் வீரர்ஸ் அப்படின்னு யாரும் இல்லையே வெளியே உட்காந்துதே. ஸோ எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இளம்பெயர்களாக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பல விஷயங்களை யோசிக்கணும். யோசித்து அடுத்த போட்டிக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். அடுத்து ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த மாதிரியான அப்டேட்டோட வரப்போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கே அணி உள்ளே கொண்டு வர போகிறாங்க. நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் அதிரடியான ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு மைனஸ் டெவால் பிரவேஸ் இல்லாதது, தல தோனி அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது சிஎஸ்கே அணிக்கு. ஸோ தல தோனி அவர்கள் ஓய்வு அறிவித்ததுக்கப்புறம் சிஎஸ்கே அணி
ருத்ராஜ் தான் வழி நடத்த போகிறாரு, தோனி இல்லாத ஒரு இடத்த வந்து வழி நடத்த போகிறாரு அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். டீமையுமே தரமாக உருவாக்கணும். அடின்றது இவ்வளோதான் செய்யும். அதுலேருந்து எப்படி கம்பேக் பண்ணணும், ஸோ எப்படி வீரர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் ருத்ராஜ் கேலுடைய மைண்டில் இருக்கணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த போட்டியில் முக்கிய வீரரை களமிறக்கும் சிஎஸ்கே அணி. ஊர்வில் பட்டியலை களமிறக்கினால் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்கள் கிடைக்குமா? ஸோ தொடர்ந்து இந்த ஒரு சொதப்பலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான காரணமாக இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவின் முக்கியமான தோல்வி, எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க, யார் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம போனதுக்கான காரணத்தையும் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய போட்டி பஞ்சாப் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இளம் 2 அதிரடி இளம் வீரர்கள் கேப்டன்சியில் தலைமையில் இந்த 2 அணிகளும் மோத போகிறாங்க. ஸோ 2 பேருமே சும்மா ஃபயர் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். போன வருஷம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பஞ்சாபுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் ஸோ இறுதிப் போட்டி வரைக்குமே பஞ்சாப் அணியை வந்து கொண்டு போனாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவருடைய கேப்டன்சியில் வந்து துல்லியம் இருக்குது, எந்த அளவுக்கு அக்ரெசிவாக கேப்டன்சி பண்ணிகிட்டு இருக்காரு, பேட்டிங்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸு, செம்ம குவாலிட்டி, செம்ம கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கே T20 உலக கோப்பை ஸ்குவாடில் இடம் கிடைக்கலனா அப்போ எந்த அளவுக்கு இவரை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால் சீக்கிரமாக கம்பேக் பண்ண தலைவா, ஸோ இந்தியன் டீம் உனக்காக காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் நல்லா போயிட்டுருக்கு. மேபி சூரியகுமாருக்கு அடுத்த பொசிஷனில் கேப்டன்சியாக நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வரதுக்கான சான்ஸ்களும் அதிகமாக இருக்குது. அப்படி தான் ஆடிட்டுருக்காரு. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸில் சுப்மன் கில் ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கார். அவங்களுடைய பிளேயிங் லெவனும் சும்மா தரமாக இருக்குது. ஸோ 2 டீமுமே தரமான பிளேயிங் லெவனை செட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க இன்றைக்கி. ஆனால் அதிரடிக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு கலக்க போகிறாங்க 2 டீமுமே. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நம்ம 200+ டார்கெட்டை சேஸ் பண்ணுறதை பார்த்தோம். 3வது மேட்ச்சு ரொம்ப எதிர்பார்ப்பை தாண்டி எல்லாமே வந்து பொய்யா போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த போட்டி இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக சம்பவம் நிறைய இருக்குது. பஞ்சாபும் பயங்கரமாக ஆட போகிறாங்க, குஜராத்தும் பயங்கரமாக ஆட போகிறாங்க. எவ்வளோ அடித்தாலுமே அடிக்கிற திறமை 2 டீமுக்கிட்டையுமே இருக்குது. செம்ம செட்பேக்கு, செம்ம பிளேயிங் லெவன், செம்ம குவாலிட்டியான டீமை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே கிட்டே இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிஎஸ்கே வந்து இளம்பெருகளை வச்சு ரெடி பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சீசன்கள் இருக்குது, கண்டிப்பாக வந்து நல்லா கம்பேக் பண்ணி வருவாங்க. அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். எல்லாம் தோல்வி தான் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அதிலேருந்து ரியலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்குன்னு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய குஜராத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டியில் எந்த அணியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்க போகுது, ஸோ எந்த கேப்டன்சி வந்து ஜெயிக்க போகுது, ஸ்ரேயஸ் ஐயரா, சுப்மன் கில்லா என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ஆட்டத்தை இன்றைக்கி வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய போட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பஞ்சாபுடைய பிளேயிங் லெவன், குஜராத்துடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஸோ இன்றைக்கி யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, see you guys.